தந்த தன தான தந்த தன தான தந்த தன தான தன தான தந்த தன தான தந்த தன தான தந்த தன தான தன தான கன்றி வரும் நீல குங்கும படீர கஞ்சமலர் மேவும் முலை காட்டி கங்குல் சேரி கேச நின்று குலையாமை கண்கள் கடை காட்டி விலை காட்டி நன்று பொருள் தீது வென்று விலை பேசி நம்பி விடும் மாதருடனாட்டம் நஞ்சு பூரி தேரை அங்கம் மதுவாக நைந்து விடும் ஏற்கொன்றருள்வாயே குன்றிமணி போல செங்கண் வரி நாகங் கொண்ட படம் வீசும் மணி கூர்வாய் கொண்ட மயில் ஏறி குன்று இடைய மோதி சென்றவடி வேலை கொண்டு போர் செய் மன்றல் காமல் பூகன் தெங்கு தீரல் சோலை வண்டு படுவாவி புடை சூழ மந்தி நடமாடும் செந்தில் நகர் மேவும் அந்த சுர கால பெருமாளே மந்தி நடமாடும் செந்தில் நகர் மேவும் அந்த சுர கால பெருமாளே அந்த சுர கால பெருமாளே. முருகாசரணம். திருச்செந்தூர் திருப்புகழ்ல கடைசி பாடல். கன்றி போய் நிலம் பாய்ந்த குங்குமமும் சந்தனமும் கலந்த தாமரை மலரை போன்ற தங்கள் மார்பகத்தை காட்டி கருநிறம் அடர்ந்த மேகம் போன்ற கூந்தல் கலையாத வண்ணம் இறுக்கி முடித்து, இது எல்லாமே பெண்களை தான் அவர் சொல்றார். கடைக்கண்களால் ஜாடை காட்டி தங்களது விலையையும் குறிப்பாக காட்டி வந்தவர் தரும் பொருள் ஏற்புடைத்து அல்லது ஏற்காது என்று பேரம் பேசி தம்மை நம்பும்படி செய்கின்ற வேசியர்களோடு விளையாடி பாம்பின் விஷம் பாய்ந்த தேரை என்னும்படி உடல் அத்தன்மையதாகிய நைந்து போகின்ற எனக்கு ஒரு நல்வாக்கு அருள்வாயாக. அருணகிரியார் எதையெல்லாம் அனுபவித்தாரோ, அருணகிரியார் என்னெல்லாம் பார்த்து வாழ்க்கையை துன்பப்பட்டாரோ, வாழ்க்கையில் துன்பம் அடைந்தாரோ அதையெல்லாம் இங்கே பாடுகிறார். அவருக்கு இருந்தது பெண் பித்து, அந்த பெண் மோகம், அதைத்தான் இங்கே பாடுகிறார். இந்த தன்மையெல்லாம் என்னை விட்டு போயிட்டு உன்னுடைய அருள் எனக்கு கிடைக்கணும், அதற்கு ஒரு நல்வாக்கு சொல்லு அப்படின்னு முருகப்பெருமானை பாடுகிறார். குண்டுமணி போல சிவந்த கண்களையும் கோடுகளையும் உடைய பாம்பு படத்தை வீசும்படி தனது அழகிய கூர்மையான வாயில் அந்த பாம்பை கொத்தி கொண்ட மயிலின் மீது ஏறி, இந்த மயிலை பற்றி பாடும்போது சொல்றார், இந்த மயிலுக்கு பாம்பை கண்டா பிடிக்காது, பாம்பு எங்க இருந்தாலும் மயில் கொத்தி தூக்கிட்டு போயிடும். இதைத்தான் நம்ம இங்க அருணகிரியாரும் சொல்றார். அப்படிப்பட்ட குண்டுமணி போன்ற கண்கள், அந்த அதாவது அந்த பாம்பினுடைய கண்களை பற்றி பாடுகிறார். அதே போல அழகிய கூர்மையான வாயில், இது மயிலுக்கும் பொருந்தும். மயிலுடைய கண்கள் பாத்தீங்கன்னா அப்படி வட்டமா இருக்கும், ஒரு குண்டுமணி போல ரொம்ப அழகா இருக்கும். தன்னுடைய கூர்மையான வாயால அந்த பாம்பை கொத்தி கொண்டு போற அந்த மயில் அப்படின்னு பாடுறார். அந்த மயில் மேல ஏறி கிரௌஞ்ச மலை இடிந்து நொறுங்கும்படியாக மோதிய கூர்மையான வேலை கரத்தில் கொண்டு போர் செய்தவனே, அந்த மயில் மேல ஏறி கிரௌஞ்ச மலையை பொடியாக்குறார். இந்த மலை, இந்த அதாவது மயிலையும் பாம்பையும் அருணகிரியார் இங்க வைத்த காரணத்துக்காக நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு சமயம் அதாவது நமக்கு எல்லாம் தெரியும் திருச்செங்கோட்டு ஆண்டவன். இந்த திருச்செங்கோட்டு ஆண்டவனை பார்ப்பதற்காக 4000 கண் படைத்தலனே அந்த நான்முகனே என்று நான்முகனை திட்டியவர் அருணகிரியார். கஞ்ச பையன் பிரம்மதேவன் என்ன பண்ணிட்டான், எனக்கு 2 கண்ணு தான் கொடுத்தான், ஆனா முருகா நீ திருச்செங்கோட்டுல இருக்கக்கூடிய அந்த அழகை பாக்குறது எனக்கு 4000 கண்ணு வேணுமேப்பா அப்படின்னு சொல்லி அருணகிரியார் பாடி இருக்கிறார். அப்படிப்பட்ட அழகு வாய்ந்த தெய்வம் திருச்செங்கோட்டுல இருக்கக்கூடிய தெய்வம். திருச்செங்கோடு அப்படின்னு சொன்னாலே நமக்கு 2 விஷயங்கள் ஞாபகம் வரும். ஒண்ணு, அங்கே சுவாமி அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுப்பார், வேற எங்கேயுமே சுவாமி அப்படி இல்லை. அந்த ஒரு இடம்தான் அர்த்தநாரீஸ்வரராக நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய இடம். அதே போல அந்த மலைக்கு சைலமலை என்று பெயர், நாகசைலமலை என்று பெயர், நாகமலை என்று பெயர். அந்த நாகமலை அப்படின்னு ஏன் காரணம்னா, அந்த திருச்செங்கோடு இருக்கிறவங்களுக்கோ இல்ல திருச்செங்கோட்டை பத்தி தெரிஞ்சவங்களுக்கோ தெரியும், அந்த மலையே பாம்பு வடிவாக இருக்கும். இப்ப அந்த இடத்துல ஒரு புலவர் வரார், ஒரு பெரிய புலவர்.
அந்த புலவர் என்ன பாடிக்கிட்டே வர்றார். அவர் எதை பார்த்தாலும் பாடிடுவார். ஒரு ஒரு இலைய பார்த்தா கூட பாடுவார், தண்ணிய பார்த்தா பாடுவார், மரத்தை பார்த்தா பாடுவார், எதை பார்த்தாலும் பாடக்கூடிய வல்லமை பெற்றவர் அந்த புலவர். அந்த புலவர் பாடிக்கிட்டே வர்றார். பக்கத்து நாடுகள் எல்லாம் அவர் புலமைக்கு அடிமையாகி விட்டது. இப்ப திருச்செங்கோட்டுக்கு வரார், அங்கே பாடிக்கொண்டே வருகிறார். அவருடைய பாடலிலே அந்த நாட்டை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோட வருகிறார். இப்போ வரும்போது அந்த நாட்டு மன்னன் என்ன சொல்றான், அங்க இருக்கக்கூடிய புலவர்களுக்கு எல்லாம் சொல்றான், இந்த புலவனை பாடி வெற்றி கொள்ள வேண்டும், இல்லையெனில் நம்முடைய நாடு இழந்து விடும் அப்படின்னு. அந்த காலத்துல புலவர்களை கண்டால் நாட்டினுடைய மன்னனுக்கும் பயம்தான். அப்போ எல்லாரும் பயப்படுறாங்க, நான் எப்படி பாட முடியும்பா, என்னால அவ்வளவு பெரிய புலவனை வைத்து பாட முடியாதுன்னு எல்லா புலவர்களும் பயப்படுறாங்க. அப்ப அங்கே மந்திரியாக இருக்கக்கூடியவர் சொல்றார், இந்த மாதிரி திருச்செங்கோட்டு மலையிலே ஒருவர் பாடிக்கொண்டிருக்கிறார், முருகனை நினைத்து பாடிக்கொண்டிருக்கிறார், அவரை வைத்து பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பெயர் எனக்கு சரியான ஞாபகம் வரல, அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப அந்த புலவரை வைத்து இவரை பாடி வெற்றி அடையலாம் அப்படின்னு மந்திரியார் சொல்றார். ஆனால் அந்த புலவர் என்ன சொல்றார், நான் சதா இறைவனை பற்றி மட்டுமே பாடக்கூடிய புலவன், எனக்கு இதில் எந்த தகவலும் தெரியாது, நான் எப்படி வெற்றி கொள்வது என்று பெரும் துயர் அடைகிறார். அப்போது முருகப்பெருமானை வேண்டுகிறார் அந்த புலவன். அந்த புலவன் வேண்டுதலுக்கு இணங்க அந்த முருகப்பெருமான் அங்கே ஆடு மேய்க்கும் சிறுவனாக, மாடு மேய்க்கும் சிறுவனாக வருகிறார். வந்து அங்கே மாடு மேய்த்து கொண்டிருக்கிறார். இந்த புலவனும் அந்த மலைக்கு போய் கொண்டிருக்கிறார். அப்ப அந்த மலையை பார்த்து ஒரு பாடல், ஏன்னா நான் முன்னமே சொன்னா அவர் எதை பார்த்தாலும் பாட ஆரம்பிச்சிருவார். அந்த மலையை பார்த்து பாடுறார். இந்த மலைக்கு நாகமலைன்னு பேரு. அப்ப அந்த பாடலுடைய அர்த்தத்தை நான் சொல்றேன். அந்த நாகமலைன்னு பேரு, ஏன் இந்த மலையின் படம் எடுத்து ஆடல அப்படின்னு கேட்கிறார். அதாவது பெயர் நாகமலை, ஆனா நாகம் படையெடுத்து ஆடலையே அப்படின்னு ஒரு மாதிரி கிண்டலா நக்கலா அந்த மலையை பார்த்து பாடுறார். அப்ப அங்க மாடு மேய்த்து கொண்டிருந்த கூடிய நம்முடைய முருகப்பெருமான் அங்க சிறுவனாக இருக்கிறார். அந்த சிறுவன் சொல்றான், அந்த புலவனுக்கு எதிர்பாட்டு பாடுகிறார். அதாவது அந்த பாடலினுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த அந்த பாம்பு படம் எடுத்து ஆடினால் மேலே முருகப்பெருமான் இருக்கிறார், முருகப்பெருமான் காலடியில் மயில் இருக்கிறது, அந்த மயில் அந்த பாம்பை கொத்திவிடும் என்ற எண்ணத்தினால் அந்த பாம்பு படம் எடுத்து ஆடவில்லை என்ற பொருளோடு பாடல் பாடுகிறார். இதை கேட்ட அந்த புலவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன சொல்றதுனே புரியல. ஒரு சாதாரண மாடு மேய்க்கிற பையன் என்னுடைய பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடியது மட்டுமல்லாமல் நான் பாடிய பாடலுக்கான தகுந்த பொருளோடு அவன் பாடுகிறானே என்ற ஆச்சரியம் வெகுந்து அந்த குழந்தை கிட்ட கேட்கிறான், நீ யாருப்பா அப்படின்னு. இந்த மாதிரி நான் திருச்செங்கோட்டுல ஒரு முருகன் அடியார் இருக்கிறார், அவர் சதா முருகனுடைய அடிமை பாடல்களை பாடக்கூடியவர், அவரிடத்தில் நான் சீடனாக இருந்தேன், ஆனால் எனக்கு சரியாக பாடலே வரவில்லை என்று என் தலையில் அடித்து கொட்டி என்னை துரத்தி விட்டார், ஏதோ அவரிடத்தில் கற்ற ஒரு சில பாடல்களை வைத்து பாடினேன் அப்படின்னா. அப்போ வேணான்னு சொல்லி ஒதுக்கிய சீடனுக்கே இவ்வளவு புத்தி கூர்மைன்னா அப்ப அந்த புலவன் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த புலவனுக்கு ஒரே பயம் வந்துருச்சு. அந்த க்ஷணமே மன்னனுக்கு எழுதி அனுப்புறார் ஓலையில, என்னன்னா அந்த நாட்டில் நான் தோற்றுவிட்டேன் என்றும் அந்த புலவனுக்கு நான் அந்த குழந்தையும் அந்த புலவனையும் வைத்து பாடி இவர்களுக்கு நான் அடிமையாகிவிட்டேன், நான் இதுவரை அடைந்த அத்தனை செல்வங்களையும் இந்த நாட்டிற்கு நான் கொடுக்கிறேன் என்று அந்த இடத்திலிருந்து அக்கணமே அந்த புலவன் சென்று விட்டானா. ஒரு பெரிய வரலாறு, இந்த திருச்செங்கோட்டுக்கு ஒரு வரலாறு இருக்கும், அந்த செய்தியில வரக்கூடியது. இப்படியாக நான் ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, மயிலும் பாம்பும் இங்கே முருகப்பெருமானை பாடி வைத்ததுனால், அருணகிரியார் வைத்த காரணத்தினால் இந்த செய்தியை உங்களுக்கு நான் கூடுதலா கொடுக்குறேன். ஏன்னா தன்னுடைய மயிலுடைய தன்மை இங்கே வெளிப்படுது. பாம்பு படத்தை வீசும்படி பாம்பை கொத்தி கொண்டு மயிலின் மீது ஏறி, அந்த பாம்பை மயில் கொத்திடும் எங்க இருந்தாலும், அதுக்காக தான் அந்த புலவர் அப்படி பாடி இருக்கிறார். அந்த கிரௌஞ்ச மலையை அழித்த முருகப்பெருமான். அதே போல மனம் வீசும் கமுகு தென்னை நெருங்கு சோலைகளும் வண்டுகளும் ஒலிக்கும், இங்க திருச்செந்தூரினுடைய அழகை பத்தி பாடுறார். இப்படிப்பட்ட திருச்செந்தூரில் வீற்றிருக்கக்கூடிய வீரனே, அந்த அசுரர் குலத்துக்கு யமனாக அமைந்த பெருமாளே என்று இந்த பாடலை முடிக்கிறார்.